எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் பாருங்க. அது ஒரே பதத்தில் யோவான் எழுதி முடிச்சிட்டாரு. உள்ளடங்கிறது பாருங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருந்தால் தான் அது ஒரு நன்மை. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருந்தால் தான் அதில் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்துமக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரிய வாழ்க்கை, இது எல்லாவற்றிலுமே நம்ம வாழ்ந்துருக்கணும். அது தேவன் மாறாத ஒரு நிச்சயமாக வச்சிருக்கிறார். இதில் வாழ்ந்து இருக்கிறதா எப்படி நம்ம கற்றுக்கணும்? வாழ்ந்து இருக்கிறத கற்றுக்கலன்னு வச்சுங்களேன், வாழ முடியாது. பாருங்க, ஒரு சிலர் கார் ஓட்ட தெரியாது. காரெல்லாம் நீங்கள் ஓட்ட கற்றுக்கிறீங்களா கற்றுக்கலாம் பிரச்சனை கிடையாது. கார் தயார் பண்ணிட்டாங்க, அதை ஓட்ட முடியும், அதை இயக்க முடியும், அதை பயன்படுத்தலாம். நன்மையான வகையில், மேன்மையான வகையில், ஆசீர்வாத வகையில் பயன்படுத்தலாம். கற்றுக்கிறது நம்முடைய வேலை. எப்படி ஓட்டுறது, எப்படி ஒரு டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறது, ஹைவேல எப்படி ஓட்டுறது, சந்து பொந்தில் எப்படி போகிறது. நம்ம ஊரில் ஓட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞானம் வேணும், 2 கண்ணு கூட எக்ஸ்ட்ரா வேணும், ரொம்ப முக்கியம். அப்போ வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியம்னா, வாழ்ந்திருக்கிறது எப்படி நம்ம கற்றுக்கணும். எப்படி ஆவியில் வாழ்ந்திருப்பது, அறிவில் வாழ்ந்திருப்பது, மனதில் வாழ்ந்திருப்பது, எப்படியெல்லாம் வேதம் வாழறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குது. அப்படிலாம் வாழ கற்றுக்கினா பாருங்கள், நல்லா வாழலாம். நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா பெரிய பிரச்சனை, இதில் எப்படி வாழ்ந்துருக்குதுன்னு சொல்லுதோ அப்படி நீங்கள் வாழ உங்களை அமைச்சிக்கலன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தோன்றபடியில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிலையான வெற்றியை காண முடியாது. நீங்கள் பிறந்த ஊராக இருக்கலாம், கலாச்சாரம் இருக்கலாம், பாஷை இருக்கலாம், பின்னணி இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. அப்படியெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். நீங்கள் வாழ்ந்திருக்கிறது எப்படின்னு வேதம் எப்படி சொல்லுதோ அப்படி வாழ்ந்துருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வது தான் விசுவாசமே. வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போனால் தான் அது வெற்றி அமையும் பாருங்கள். எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும், குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இதுதான் நமக்கு ஒரு ரைட் டைரக்ஷனை கொண்டு கொடுக்கும். எப்படி நீ உன்னை சரியான வகையில் இயக்க முடியும். அப்போ இதில் நீங்கள் கற்றுக்கலன்னு சொன்னால் எதுலையும் உங்களால் கற்றுக்கொள்ளவே முடியாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. இல்லை, நான் பார்க்காததா, நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், ஆனால் வேதத்தின் படி நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது, எதுவுமே நீங்கள் கண்டடையவே முடியாது. அப்போ இதன்படி இதில் சொல்றபடி வாழ்ந்திருக்கிறது தான் யோவான் சொல்றார். பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணு, நல்லா இருன்றார். அப்போ பிரியமானவனே, இதில் வாழ்றதுக்கு கற்றுக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் பாருங்க. இன்னைக்கு கூட நீங்கள் சில குறைபாடில் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பண ரீதியாக, மன ரீதியாக, குடும்பத்தின் ரீதியாக எல்லாம் இருக்கலாம். இதில் கற்றுக்குங்க. இதை விட்டுட்டு நீங்கள் வழியை தேடணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு இருட்டு ரூமில் கருப்பு பூனியை தேடுற கதையாயிடும் உங்களுக்கு. இதை விட்டுட்டு நான் பைபிளில் இல்லைங்க, அதெல்லாம் நான் கத்தை பார்த்துக்க மாட்டாரா, ஒன்றுமே உதவாது பாருங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு நல்ல சகோதரன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 14 வருஷம் ஆச்சு அவன் ரசிக்கப்பட்டு 14 வருஷம் ஆச்சு. நிறைய கடன் ஆகிட்டாரு, லாஸ் ஆகிடுச்சு, வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் இப்போ குடியாரன் ஆகிட்டாரு. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாம் இழப்பு. என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க முடியும் வந்திருந்தார் பாருங்க. சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன், 14 வருஷம் கோயிலுக்கு போய்க்கிறேன், எல்லாம் ரைட்டு தான், ஆவிக்குரிய வகையில் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன், எல்லாம் ரைட்டு, பைபிளில் படிச்சிருக்கிறியா, இதுவரையும் 14 வருஷத்தில் எவ்வளோ படிச்சிருப்பேன் எனக்கு சொல்லு நீன்னு. அவர் சொன்னார், நான் அப்படியெல்லாம் படிக்கிறதில்ல, காலில் எழுந்து ஒரு நிமிஷம் படிப்பேன், திரும்ப எப்போ தோணுதோ அப்படி எடுப்பேன், சர்ச்சுக்கு போகும்போது கூட பைபிள்லாம் கொண்டு போகிறதில்ல, அதனால் எனக்கு பைபிளை ஃபுல்லாக நான் படித்தது கிடையாது, ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் மெய் தெய்வம்னு தெரியும். இது எப்படி இருக்குது தெரியுமா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண் இல்லாதவங்ககிட்ட போய் உங்கள் கை இருக்குதானா, கை இருக்குது சார், கால் இருக்குதா, கால் இருக்குது சார் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் துடியா, துடிக்குது சார், நல்லா துடிக்குது சார். இப்போ எப்படி இருக்குன்னா, பைபிளை படிக்கலைன்னா கண் இல்லாத கிறிஸ்துவனா வாழ்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒன்றும் தெரியாது. இதுதான் உண்மை. 14 வருஷமா அப்போ நீ ஒன்றுமே அதில் இருக்கிறது ஒன்றுமே புரிஞ்சுக்கலாம். எப்படி உன் வாழ்க்கை நீ நடத்தின? கோயிலுக்கு போவேன், என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். யாருக்கு? கோயிலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன், பாஸ்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன், குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அதனால தான் நீ ஓட்டாண்டி ஆகிட்ட, வேறு ஒன்றும் கிடையாது. இது லஞ்சம் கொடுத்து வேலை செய்யறதில்ல. சிலதெல்லாம் சொல்லுவாங்களா, உங்களுக்காக நான் பாருங்க எப்பவும் முழங்காலில் நிற்கிறேன், நீங்கள் நான் உங்களுக்காக முழங்காலில் நிற்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள் ஆயிரம், உங்களுக்காக ஒருத்தர் முழங்காலில் தொங்கினார், அதனால தான் பெரிய ஆளாகிறீங்க. எத்தனை பேர் விளங்குது?
நிறைய பேருக்கு புத்தி வேற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த ஷார்ட்கட் ரூட் இருக்கும் பாருங்க. ஆளுக்குன்னு ஒரு ஆளை வச்சுக்கிறது பாருங்க. காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணிங்க. நான் என்ன ஒன்று ஜோம் பண்றது? உனக்கு தான் எல்லாமே ஜோம் பண்ணி எழுதி கையில் ஒன்று கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் இதை கையில் வச்சிருக்கிறீங்க? டிஸ்பிளே எல்லாம் சும்மா தான் போடுறோம், இருந்தாலும் எடுத்துன்னு வர பழகிங்க, ரொம்ப நல்லது. அது ஒரு வேலை திறக்கிறதுக்கு சிரமமா இருக்குமே தான் டிஸ்பிளேல போட சொல்றேன், இல்லைன்னா அது கூட போட சொல்ல மாட்டேன். நான் பைபிளை படிக்கிறது மிக அவசியம். பாருங்க, கடவுளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. சில இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட சொல்லுவேன், நீ எனக்கு வேலை செய்யறதுக்கு அவசியம் கிடையாது. சில இங்கே இருக்கிற பிள்ளைங்க என்ன நினைப்போம், நம்ம வேலை செய்யறோம் கர்த்தருக்காக, ஆண்டவர் என்ன பெரிய ஆள் ஆக்கிடுவார். ஒன்றும் ஆக மாட்டார். நீங்க உட்கார்ந்து எவ்வளவு வார்த்தையை கேட்கறியோ அதுதான் அவனை என்ன ஆக்கும். அவங்களுக்கு என்ன நான் வந்து தொடப்பத்தை எடுத்து காலைல மாப் போட்டு சாயங்காலம் மாப் போட்டு அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல நம்ம செய்யறது இல்லையா? அந்த ஒருத்தி போய் பாருங்க, அந்த பரிமள தைலத்தை உடைச்சி அப்படியே ஆண்டவர் மேல ஊத்தி அப்படியே தலை மயிர் எடுத்து பாதங்கள் எல்லாம் அவர் பாதத்தெல்லாம் அப்படியே துடைக்கிறா, கழுவுறா. அது நல்ல விஷயம். அதாவது அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவளுக்கு நான் நிறைய மன்னிச்சிருக்கிறேன், அதனால அவன் அன்புனால அதை செய்யறா, அதனாலதான் நடக்குது. அப்ப நம்ம தொடைக்கிறது, பெருகிறது, ஒற்றை அடிக்கிறது, இந்த வேலை செய்யறதுல அன்பு. அவ்வளவுதான். ஆண்டவர் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கிறார், அவருக்காக நான் என்ன பண்றது? அதனால பண்றமே தவிர, சில ஆட்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெருக்குனா, கோயில்ல பெருக்குனா கர்த்தர் நம்மளை பெரிய ஆள் ஆகிடுவாங்க நினைக்கிறாங்க. நீங்க டெய்லி வந்து பெருக்கிட்டு போங்க, நீங்க பெரிய ஆள் ஆக மாட்டீங்க. உடனே நானே 2 தொடப்பம் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. நிச்சயமா பெரிய ஆள் ஆக மாட்டீங்க. உடனே மாப்படிக்கிட்டு பா, ஒன்னும் ஆக மாட்டீங்க. அதாவது தேவ ராஜ்யத்தில் நம்ம செய்யறது வந்து எதிர்பார்த்து செய்யறதல்ல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எதிர்பார்த்து செய்யறதல்ல. எதிர்பார்த்து செஞ்சா அது வந்து உங்களுக்கு நன்மை உண்டாகணும், அது அந்த மாதிரி கிடையாது. பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு அற்பமா எண்ணிடாதீங்க. எனக்கு அவர் செஞ்சிருக்கிறதுனால நான் செய்யறேன், அவர் எனக்காக ஏராளத்தையும் தாராளத்தையும் பண்ணி இருக்கிறதுனால நான் செய்யறேன். அப்ப எப்படி நான் வாழ்ந்து இருக்கிறதுன்றத வேதத்தில் தான் கத்துக்கணும். பைபிள் இல்லாம எதையும் கத்துக்கவே முடியாது. இல்லைன்னா எழுதி தரேன் நான் உங்களுக்கு. அப்ப வேதத்துல இருந்து எப்படி கத்துக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. நீ வாழ்ந்து இருக்கும்படி நான் வேண்டுகிறேன்னு சொன்னா, எப்படி எல்லாம் வேதம் நீங்க வாழ்ந்து இருக்கும்படி சொல்லுதோ, வாழ்ந்து இருக்கும்படி உங்களை வழி நடத்துதோ, அப்படி நம்ம வாழ்ந்து இருக்கணும். பாருங்க, அப்போ இந்த ஆத்ம செழிப்பை தான் நம்ம ரொம்ப டீல் பண்ண வரோம். ஏன்னா ஆத்மா வாழ்வது போலன்னு சொல்லிட்டாரு இல்லையா? பாருங்க, இதுல வந்து அது ஒரு விஷயம் தான் எல்லாமே இருக்குது. வேதம் வந்து சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நுணுக்கங்கள் நிறைய இருக்கும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த நுணுக்கங்களை எப்படி எடுக்கிறதுனா, ஆவியானுடைய துணையோடு எடுக்கணும். இப்ப அங்க யோவான் சொல்லும் பொழுது, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துருன்னு சொன்னா, அப்ப அந்த ஆத்மாவை ஏன் செழிக்க சொல்றாரு? ஆத்மாவை ஏன் அப்படி பெரிய காரியத்தை சொல்றாரு? உன் சரீரம் செழிப்பது போல நீ வாழ்ந்துருன்னு சொல்லலாமே, இல்ல உன் ஆவி செழித்திருப்பது போல. இந்த ஆத்மா செழிச்சாதான் ஆவியை செழிக்குவாங்க. உங்க ஆவியில ஒரு நல்ல நிறைவு வரும். உங்க ஆத்மா செழிச்சாதான் உங்க வாழ்க்கை, உங்க சரீர ரீதியான பொருளாதார செழிப்பை உங்களால பார்க்க முடியும். அப்ப ஆத்மா செழிப்பை ஏன் அவ்வளவு தூரம் சொல்லுது? பாருங்க, ஆபிரகாம கூட ஆண்டவர் அழைக்கும் போது சொன்னாரு, உணவர் அதுதான் ரொம்ப நல்லா டீல் பண்ணினே வந்தேன். இன்னைக்கு இன்னொரு வகையில கொண்டு போறேன், அதை இது ஆரம்பிச்சா அப்படியே போக முடியும். ஆபிரகாம பார்த்து சொன்னார், உன் தேசத்தையும் தகப்புடைய வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சொல்லுங்க, ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் ஆசீர்வதிக்கிறேன், 2வது ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு சொன்னா, கர்த்தர் வந்து என்ன ஒரு வாய்க்கால மாதிரி வைக்கிறார், என்ன ஒரு குடோன் மாதிரி மாத்தி வச்சிருக்கிறான்னு சொன்னேன். இந்த குடோன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன உங்களுக்கு ஆத்துமான். குடோன் என்ன? ஆத்துமா. எதெல்லாம் நீங்க நல்லா சேர்த்து வைக்கிறீங்களோ குடோன்ல, பாருங்க, குடோன்ல 2 இருக்குது. ஒன்னு வந்து உதவாத குடோன், ஒன்னு உதவுற குடோன். இந்த உதவாத குடோன்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய் போட்டு வச்சிருப்பாங்க. வீட்டில் பழசு, உதவாது, பழைய கட்டில், புது கட்டில் வேணா, பழைய கட்டில் யாருக்கும் கொடுக்க மனசு வராது. பாருங்க, தூக்கி ஒரு சில ஒரு சைக்கிள்லாம் வச்சிருப்பாரு, அவருக்கு 60 வயசு. பாருங்க, அவரு வந்து 15 வயசுல வாங்கினார் அந்த சைக்கிளை. நான் சொன்னேன், ஏன் தாத்தா யாருக்காவது கொடுத்துடக்கூடாதா? இல்ல ஞாபகமா வச்சிருக்கிறேன். எவ்வளவு நாளைக்கு? இவர் செத்துட்டாருன்னா பசங்க தூக்கி காயலங்கடைக்கு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இந்த ஆளும் போயினார், இதுவும் போச்சுடான்னு போட்டுருவாங்க. இப்ப நிறைய பேருக்கு இந்த பொருளை வந்து இந்த அடப்பு குடோன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அது வீட்டுக்குள்ள இருக்கும் எப்பவுமே. இல்லைன்னா சில நேரத்தில் பாருங்க, அந்த பொலக்கடைன்னு சொல்லுவாங்க, பாத்துறீங்களா? அங்க போய் பாத்தீங்கன்னா தேவையில்லாத குப்பையெல்லாம் அப்படியே மலிஞ்சு கிடக்கும். பிஞ்சு போட மரத்தை கூட ஒருத்தர் போட மாட்டாங்க. இருக்கட்டும், இருக்கும், எதுக்காவது உதவும். சிறு குச்சும் பல் குத்த உதவும். அதனால எல்லா தொடர்புகளையும் எடுத்து வச்சுக்க ஓரமா ஒன்னுக்கு பாருங்க. இது மாதிரி குடோன் இருக்குது பாருங்க. இந்த அழுக்கு குடோனை நம்ம ஆத்மா வச்சிருக்க கூடாது. தேவையில்லாத எண்ணங்கள், குறுக்கான புத்தி, உதவாத எண்ணங்கள், உலக ரீதியான கோட்பாடுகள், உலகம் சொல்ற தத்துவங்கள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள், இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்க கூடாது. இதெல்லாம் அழுக்கு குடோன் ஆகிடக்கூடாது உங்க ஆத்மாவை. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், நீ வெளியில வா. இப்போ உன் ஆத்மாவை நான் ஒரு குடோன் ஆக்குறேன். எப்படிப்பட்ட குடோனா? அது ஆசீர்வாதத்தின் குடோனா மாத்துறேன்.
அவர் எப்படி மாத்துறாரு குடோனை? ஆசீர்வாதமா குடோனை பாத்துற. நன்மை ஏராளம், தாராளம், சுகம், ஆரோக்கியம், வெற்றி, நல்வாழ்வு, எப்படி வாழ்ந்திருக்கிறது, எப்படி உங்ககிட்ட வரவங்களை நீ வாழ வைக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு ஆசீர்வாத குடோனா நான் உன்னை மாத்தி வச்சு காமிக்கிறேன்றார். எந்த குடோனா இருக்கலாம் நினைக்கிறீங்க? அழுக்கு குடோனா இருக்கலாமா, ஆசீர்வாத குடோனா இருக்கலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாத குடோன். அப்ப புத்தி நல்ல மாறணும் பாருங்க. இந்த அழுக்கு குடோன் புத்தியை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த அழுக்கு புத்தியை யோசிக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் எதையாவது போட்டு மைண்ட்ல உட்காந்து அப்படியே போட்டு ஆத்மாவை போட்டு குழப்பிட்டே இருக்கக்கூடாது பாருங்க. இதுதான் இயேசு கிட்ட ஒருத்த ஓடி வராம பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:21 உங்களுக்கு வாட்சி காமிச்சோம் பாருங்க. உழுந்து ஒண்ணு சொல்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சோர்ந்து கொள்ள என்ன செய்யட்டும்? உடனே இயேசு சொன்னாரு, போய் கற்பனை கை கொள்ளும். கற்பனைகளை கை கொள்ள முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? அதனாலதான் அவர் இறங்கியே வந்தார். கற்பனையை யாராலையும் கை கொள்ள முடியாதுன்றது அறிஞ்ச ஜீவன் தான் இறங்கி வந்தார். இறங்கி சொன்னாரு, நீ போய் கற்பனை கை கொள்ளு. கை கொள்ள முடியாதுன்றத போய் எப்படி போய் கை கொள்ளுன்னு சொல்ல முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அதை? ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, ரோமர் 10:4 கிறிஸ்து இயேசுவே நியாயப்பிரமாணத்திற்கு முடிவா இருக்கிறார். கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? நியாயப்பிரமாணத்துக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு 10 கற்பனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை ஒரு மனுஷன் செஞ்சு தீர்க்கணும். அந்த ஒரு மனுஷன் செஞ்சு தீர்த்தாதான் மனுகுலத்தின் மேல் பிதாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இறங்கி வரும். அதனாலதான் அவ்வளவு பெரிய கோட்பாடை கொண்டு வந்தார். இவன் உடனே சொல்றான் பாருங்க, இவையெல்லாம் என் சிறு வயது முதல். என்ன போய் பாருங்க அப்படியே. நான் ஏன் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, அந்த வார்த்தை என் வாயில நிறைய வர வார்த்தை நீங்க கேட்கறது ஒண்ணுதான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் ஏன் தெரியுமா சொல்றேன்? ஏன்னா நிறைய தெரிஞ்சவங்க பாருங்க தெரியாதவங்களை மதிக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல கூட நீங்க பாருங்களேன், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கிற பசங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற படிங்க, ஏ கிரேட் வாங்குற பசங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டி கிரேடு சி கிரேடு வாங்குற பசங்கிட்ட அவ்வளோ பழக மாட்டாங்க. பாத்துறீங்களா? அவங்க கூட போகக்கூடாது, அவன் மக்கு பிள்ளை, அவங்க கூட சேரக்கூடாதுன்னு. வாத்தியாரம் கூட அப்படிதான் பாருங்க. நல்லா சொல்லி கொடுக்குற பிள்ளைக்கு ஒரு நல்லா சொல்லி கொடுப்பாரு. நான் படிக்கும் போது அப்படிதான், இதுக்கு உனக்கு முதல் பெஞ்ச் பின்னாடி போவார், போ பின்னாடி போகணும். அவருக்கு இல்லை, யாருக்கு சொல்லி கொடுத்து விளங்குதோ அவங்களுக்கு நல்லா அவர் என்ன பண்ணுவாரு, புரியாதவங்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு, லாஸ்ட் பெஞ்சில் கொண்டு போய் உட்கார வைப்பார். யோசிச்சு பாருங்க, புரியாதவனை கொண்டு வந்ததான் முதல் பெஞ்சில் உட்கார வைக்கணும். நீங்க அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும் இல்லையா? சரி, இப்போ கூட பாருங்க, பிள்ளைங்கெல்லாம் போனா கொஞ்சம் மார்க்லாம் அவரேஜ் தான். அந்த மாதிரி இருந்து படிப்பு ஒரேடியா போட்டு திணிக்கிறது கிடையாது. நீ படிச்சே பெரிய ஆள் ஆகணும், அந்த எண்ணங்கள்லாம் முதல்ல மாத்திக்கங்க. அதெல்லாம் தப்பான கோட்பாடு. போட நான் போய் அமைதியாக உட்காருவோம் பாருங்க, அந்த டீச்சர் இல்லாதெல்லாம் பேசினுக்கும். நல்லா தான் படிக்கிறான் ஆனால் சரியா எழுத மாட்டேன்றான். நல்லா தான் இன்னொரு டீச்சர் சொல்லும், நல்லா தான் எழுதுறான் ஆனால் சரியா படிக்க மாட்டேன்றான். இப்போ நான் எந்த டீச்சர் சொல்றதை கேட்கறது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே கண்ணெல்லாம் தண்ணியோட அவர் நின்று இருப்பாரு. இல்ல இல்ல ஐயன் சொல்ற மாதிரி ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் சேட்டெல்லாம் பண்றது இல்லை, நல்லா தான் இருக்கிறான் ஆனா சரியா படிக்க மாட்டேன்றான். இதுக்கு மாச கணக்கில் பீஸை கொடுத்து சரியா படிக்க மாட்டேன்றான் வாயால நான் கேட்கறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் வேணும் பாருங்க. இது உலகம் அந்த மாதிரி இருந்து பாருங்க. ஆனா இயேசு ஏன் நல்லவர் தெரியுமா? அவன் இன்னும் விலங்குல மாத்திரம் இல்லைங்க, பெருமையில வேற இருக்கிறான் அவன். இவையெல்லாம் என் சிறு வயது முதல் என்ன மாதிரி போய் பாருங்க, அப்படியே வேற யாராவது தலைமையிலே அடிச்சிருப்பாங்க. இயேசு வேத சொல்லுற வார்த்தை நேற்று போனார், நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் மேல் அன்பு கூர்ந்து, சொல்லுங்க அன்பு கூர்ந்து. புரிய வைக்காத ஒரு மனுஷனு கூட புரிய வைக்கணும்னு கத்து கொடுக்குறாரு. அதனாலதான் உங்களை பைபிள் வாசிங்கன்ற. பைபிள் வாசிக்கும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? உங்களுக்கு எதெல்லாம் புரியலையோ அவருடைய அன்பு உங்களுக்கு புரிய வைக்கும். நான் மேல வச்சுக்கிற அன்பு என்ன, உன் பிரச்சனை கூட என் அன்பை நீ கையை புரிஞ்சு கொண்டு வர, உன் பிரச்சனையை நீ மாத்திடலாம். அவங்ககிட்ட சொல்றாரு அன்பு கூர்ந்து. அவன்கிட்ட சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை, என்னத்தை டீல் பண்ணாரு சொல்லுங்க. அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்னத்தை சொன்னாரு? உன்னிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து என் பின்னாடி வா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் குடோன் என்ன ஆக்கி வச்சிருக்கிறான்? அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குது? பணம். மனசுக்குள்ள பணம் 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 உள்ள இருக்குது பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்ற மேல அன்பு கூர்ந்து, உன் ஆத்மாவை அப்படி வைக்காதயா, உன் ஆத்மா அப்படி வைக்காத. உன் ஆத்மா அப்படி இருக்க வேண்டிய காரியமே இல்லை. உன் ஆத்மா ஒரு நல்ல ஒரு வாழ்ந்து இருக்க வேண்டிய ஒரு இடம் உன் ஆத்மா. அது அவன்கிட்ட சொல்றாரு பாருங்க. உடனே நீ யோசிச்சுங்களே, ஐஸ்வர்யத்தெல்லாம் வித்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னா, அவர் ஐஸ்வர்யத்தின் மேல கணக்கா பேசலங்க, அவர் ஆத்மா மேல அக்கறையா பேசுறாரு. எத்தனை பேர் விலகுது? நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, பாருங்க ஏசு ஐஸ்வர்யத்தெல்லாம் வித்துட்டு என் பின்னாடி வான்னு சொன்னா, இல்ல இல்ல, நல்லா நீங்க அதை புரிஞ்சுங்க. எதுல அவன் ஆத்மா அடைப்பட்டு இருக்கிறதோ, அவன் ஆத்மா எப்படி ஒரு சீர்கேடான வழியில போயிருக்கிறதோ, அவன் ஆத்மாவை இப்ப செழிப்பாக்குறதுக்கு எப்படி இவனை சரியான வகையில கொண்டு வரணும்னு காமிக்கிறார்.
அதனாலதான் அந்த அதிகாரத்தை தொடர்ச்சி வாங்க சொன்னேன். 10:21 தொடர்ச்சி அவங்களை வாசிக்க சொன்னேன். உடனே பேதுரு கேட்கிறார், நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், என் நாமத்து நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது எவன் ஒருவன் இந்த பூமியில எதை இழக்கிறானோ அவனுக்கு எத்தனையா கொடுக்கப்படும்? எவ்வளவுங்க கொடுக்க முடியும்? எத்தனை பேர் அதை படிச்சீங்கன்னு தெரியல எனக்கு. 100 அத்தனையா கொடுக்குறேன்றாரு. எத்தனை? 100 அத்தனையா கொடுக்குற, 100 வீடுகளை கொடுக்குற, 100 தகப்பன், 100 தாயை கொடுக்குற, 100 பிள்ளைகளை கொடுக்குற. அப்படின்னா என்ன? இது என் நிமித்தம் நீ எதை சுவிசேஷ நிமித்தம் நீ உன் ஆத்மாவை செழிப்பாக்குறது எதை நீ இழக்கிறன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு 100 வீடு வரும். 100 ஆத்மா, 100 அப்பா அம்மானா என்ன? 100 அப்பா அம்மானா என்ன சொல்லுங்க? ஆவிக்குரிய வகையில அன்பு கூறுவதற்கு, உன்னை வழி நடத்துவதற்கு, உன்னை தேற்றுவதற்கு, உனக்கு உதவி செய்து 100 சகோதரர்கள் இருப்பாங்க, 100 சகோதரிகள் இருப்பாங்க, 100 நிலங்கள் இருக்கும். ஐஸ்வர்யா டெக்ஸ்ட் பண்றாரு, 100 நிலங்கள் விட்டவன் எவனோ அவனுக்கு இம்மையிலே, சொல்லுங்க இம்மையிலே, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணும் நீங்க. இந்த பூமியில சொல்லுங்க, இந்த பூமியில, இம்மைனா இந்த பூமி, இந்த பூமியில உனக்கு கொடுக்கப்படும். அப்ப ஒரு பணத்தை ஒரு தீமன்னா நான் போய் 100 அத்தனை அவனுக்கு தரேன்னு சொல்ல மாட்டார். 100 அத்தனையே அவனுக்கு கொடுக்குறேன்ற வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார். அந்த பணத்தை பத்தி அவருக்கு அந்த எண்ணத்தை கொண்டு வரல. அவர் அங்க என்ன கொண்டு வந்தான்றது நல்லா வலிங்க. அவன் ஆத்மா ரொம்ப சீரியட் ஆகி போச்சு பாருங்க. ரொம்ப பணம் உள்ள போய் கெட்டு குடிசேவர் ஆகி போச்சு. இப்ப அதுலதான் அவர் வேலை செய்யணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு இன்னும் சில காரியத்தை வாசிக்க விரும்புறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை வாங்க. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல சில காரியத்தை வாசிக்க. லூக்கா ஒரு நல்ல சுவிசேஷம் எழுதுற ஒரு நல்ல சீசன் பாருங்க. அவர் ஒரு டாக்டர்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் கூட அவர் தான் எழுதினான்றாங்க. இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல ஒரு தெளிவு இருந்துனே இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகமும் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டது தான். நான் சொல்லியிருக்கேன், அந்த 4 புத்தகமும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து அந்த 4 அடையாளத்தை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய நோக்கம், அதாவது 4 மிருகங்களுக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா காளை, ஒன்னு கழுகு, வாட்சி காமிச்சல உங்களுக்கு ராஜ் சிங்க முகம், சிங்கம், காளை, மனுஷ முகம், கழுகு முகம். இந்த 4 வெளிப்படுத்தல் விசேஷம் 4 சுவிசேஷ புத்தகத்தை தான் சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய முழுமையான வரைபடம். அவர் ஒரு ராஜாதி ராஜாவானவர். இந்த பூமிக்கு இறங்கி ஒரு காலை எப்படி வேலை செய்து ஒரு நிலத்தை உழுது காரியத்தை வாய்க்கப்படுது, அந்த மாதிரி காலை மாதிரி வேலை செய்தார். 3வது மனுஷ ரீதியாக தெய்வத்துவத்தை தொடர்ந்து மனுஷன் இந்த பூமியில பிறந்தார். 4வது கழுகு, உயரத்திலிருந்து கழுகு கீழே இறங்கி வருது பாருங்க. இறை அடிக்கிறதுக்கு உயரத்துல கீழே வரணும். அவரு நமக்காக மேல இருந்து கீழே என்ன பண்ணாருங்க? இறங்கி வந்தார். இந்த 4 சுவிசேஷ புத்தகமும் கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளம். அதை வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லப்படுது பாருங்க. இதுல இந்த மனுஷத்துவத்தை ரொம்ப நிறைய புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அவர் ஏன் மனுஷனா பிறந்தார், அதுதான் லூக்கா ரொம்ப மையப்படுத்தி பேசுறார். அந்த மனுஷனானார் வார்த்தையில் நிறைய கொண்டு வருவார் பாருங்க. இந்த சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்படுற உவமைகள், இயேசு பேசினதை எடுத்து அவர் பேசுற விதம் ரொம்ப அருமையா இருக்கும். சொல்லி கொடுக்கிற காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. வாங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு, ஒரு விஷயத்தை எடுக்கிறார் பாருங்க, பொருளாசையை குறித்து, பொருளை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாருங்க? பொருள் ஆசையை குறித்து. பொருள் ஆசைன்றது வேற, பொருளை இச்சிப்பதை பத்தி பேசுறார், பொருளை குறித்து பேசல. அதனால விளங்கிக்கணும். நம்ம பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி, சொல்லுங்க திரளான ஆஸ்தி, திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவுதான் பணம் இருந்தா கூட அது உயிர் கிடையாது. ஜீவன் என்றது வேற. இன்னைக்கு கூட நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், எவ்வளவுனா இருக்கட்டும், சாவ தடுக்கவே முடியாது. அந்த ஜீவனை அவங்களால பிடிச்சி வைக்கவே. ஜீவனை கொடுத்தது யாருங்க? சொல்லுங்க, கொடுத்தது யாரு? அதில் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவ்வளவு பெரிய பில்லை கொடுக்குறாங்க அவங்க. பாத்துறீங்களா? உள்ள போனீங்கன்னா வாழணும், இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள கொண்டு போய் வச்சு அதை இதை பண்ணி அந்த மருந்தை ஏற்றி இதை பண்ணி அவர் ஜீவனை காக்கணும். அவர் ஜீவனை எப்படியாவது காத்துருங்க. அதெல்லாம் காக்க முடியாது. கர்த்தர் கொடுக்குற கிருபை இருந்தாதான் முடியும். அந்த மாதிரி வழங்குது. அதனால அவர் சொல்ற திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு அப்படியே விட்டுல பாருங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே விடாம அதுக்கு ஒரு உதாரணத்தை எடுக்கிறார். ஓமையை சொல்றார். இயேசுவை பேசுறா பாருங்க. அந்த ஓமையை எடுக்கலாம் பாருங்க. 16 இருந்து. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். இதுதான் இயேசு. ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் இல்லையா? புரிய வைக்கலன்னு சொன்னா அப்புறம் அந்த விஷயத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லா வகையிலுமே நீங்க அதை விளங்கி கொண்டு வாழணும். அதுதான் அவருடைய நோக்கமே. அப்படியே விட்டுல பாருங்க. ஒரு ஊமையை அவளுக்கு சொன்னார்.
ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. சொல்லுங்க, நன்றாய் விளைந்தது. ஒருத்தன் பணக்காரர் தான், அவங்ககிட்ட வந்து நன்றாய் விளைந்தது சொன்னா எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய பணம் வருது. விளைந்ததுன்ற வார்த்தை நிறைய சேகரிக்க முடியுது, வருது. நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? நிறைய சேர்ந்து போச்சு, என்ன செய்யலாம்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பாருங்க சொல்றானா, யார்கிட்ட சொல்றானா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, யார்கிட்ட சொல்றான்னு சொல்லுது பாருங்க, மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இல்லாம. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே. நான் மாதிரி மூளை பாருங்க. ஒரு பெரிய களஞ்சியத்தை கட்டுறேன், ஆத்துமாட்ட சொல்றேன், நிறைய வந்துருச்சு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், நிறைய வந்துருச்சு என்ன பண்ணலாம், நிறைய வந்துருச்சு என்ன பண்ணலாம். பாருங்க, நிறைய வந்துருச்சு, இப்ப பணம் நிறைய வந்துருச்சு. இப்ப நிறைய வந்துட்ட உடனே ஆத்மாவை கெடுக்கிறான். எதை கெடுக்கிறான்? ஆத்மாவை கெடுக்கிறான். ஆத்மா கிட்ட சொல்றான், ஆத்மாவே நான் ஒரு விஷயத்தை செய்யறேன், ஒரு பெரிய களஞ்சியத்தை கட்டுறேன், எதெல்லாம் வந்திருக்கிறதோ அதெல்லாம் அந்த போய் சேர்த்து வைக்கிறான். அநேக பொருட்களை அநேக வருஷங்களுக்கு நீ சாப்பிட்டு புசித்து குடித்து நன்றா இருக்கும்படி நான் உனக்காக செய்றேன். ஆத்மாலாம் அது விரும்புறதே கிடையாது. இப்ப பாருங்க, ஆத்மாவை தான் குடோன்னு சொன்னேன். இவன் என்ன மாதிரி குடோன்னு கட்டுறான் சொல்லுங்க? இவன் கட்டுற குடோன் என்ன? அழுக்கு குடோன். இவன் கட்டுற குடோன் என்ன? அழுக்கு குடோன். பணம்ன்றத ஏன் மையப்படுத்துறான்னு பேசுற? அதாவது அவர் வந்து இயேசு வந்து இங்க பேசுறது வந்து பணத்தை வச்சு பேசல, ஆத்மாவை தான் பேசுறாரு. ஆனா ஆத்மாவை கெடுக்கிறதுன்னு ஒரு காரியம் இருக்குது பாருங்க, அதை தான் டீல் பண்றாரு. அப்ப ஆத்மாவை கெடுக்கிறதுனா இந்த உலக சம்பத்து, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகள், இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், திரளான ஆஸ்திகள், இதெல்லாம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை கெடுக்குது. அப்ப ஆத்மா கெட்டு போச்சுன்னு சொன்னா உங்க ஜீவன் என்ன பண்ணும்? கெட்டு போயிடும். ஜீவன் கெட்டு போச்சுன்னு சொன்னா யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையே என்ன ஆயிடுது? ஆமென். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. அப்ப இவனுடைய கோட்பாடு தப்பு பாருங்க. அந்த ஆத்மாவுடைய கான்செப்டே அவனுக்கு என்ன பண்ணல பாருங்க. தேவன் ஐஸ்வர்யம் தான் உனக்கு கெடுதின்னு சொல்லி ஆபிரகாம் அப்படி சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தையே கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். அப்ப கர்த்தர் ஆசையை கொடுத்தாரு. வேதம் சொல்லுதுங்க, கர்த்தர் ஆபிரகாமை வெள்ளினாலும் பொன்னினாலும் திரளான ஆடுகளாலும் மாடுகளாலும் வேலைக்காரர்களாலும் ஒட்டகங்களாலும் அவனை சீமானாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது. யோபு இரட்டத்தனி ஆசீர்வாதத்தை காமிச்சான்னு சொல்லுது. ஈசாக்கை வர வர விருத்தி அடைந்து அவனை மகா பெரியவன் ஆக்கறான்னு சொல்லப்படுது. யாக்கோப்பை 2 பரிவாரங்களுக்கு தலைவன் ஆக்கறான்னு சொல்லப்படுது. யோசேப்பை ஒரு நாட்டுக்கு அதிபதி ஆக்கறான்னு சொல்லப்படுகிறது. சாலமோனை திரளான ஞானத்தில சிறந்தவனாய், எல்லா வகையிலும் செழிப்புள்ள பொருளாதாரத்தில் எல்லாத்திலும் சிறந்தவனாய் மாற்றினான்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஐஸ்வர்யத்தின் மேல கர்த்தர் எதிரியா நின்னு பேசல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஐஸ்வர்யத்தை வந்து கர்த்தர் வந்து நிராகரிக்கல, ஐஸ்வர்யத்தை வந்து வேணாம் சொல்ல. ஐஸ்வர்யம் என்பது ஒரு செழிப்பல்ல. ஐஸ்வர்யம் என்பது செழிப்பல்லங்க. செழிப்புன்றது வேற. நீங்க நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க பாருங்க. ஐஸ்வர்யம்னா செழிப்புன்னு நினைக்கிறாங்க. முட்டாள்தனமான பேச்சு அது. ஐஸ்வர்யம் என்பது செழிப்பல்லங்க. செழிப்புன்றதுக்கு நான் போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா? செழிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எல்லா சம்பூர்ணங்களையும் உடையவர்களாய் இருப்பது. அதுக்கு பேர் தான் என்ன? செழிப்பு. இன்னைக்கு ஒரு மரத்தை பாக்குறீங்க, நல்லா பசுமையா வளர்ந்து மேல நிக்குது. அதை பார்த்த உடனே என்ன செழிப்பா இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப என்ன, அது பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்குது ஒரு மரம். டெய்லி போய் பேங்க்ல அக்கௌண்ட் டிராப் பண்ணி நான் வருது நினைக்கிறீங்க? இல்ல பணத்தை காசு குடிச்சு யோசிக்குது நினைக்கிறீங்களா? இல்லங்க, நட்ட இடத்துல நிக்குது, வானத்தை அண்ணாந்து பாக்குது. அதனால மரங்கள்லாம் தீர்காயுசா வாழுது. லால்பாக்ல போய் பாருங்க, சில மரங்கள்லாம் 800 வருஷம் 900 வருஷம் வாழுது. மரம் 900 வருஷம் வாழுது. மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்றான்? மரத்துக்காக கடவுள் மனுஷனை உண்டாக்குனாரா இல்ல மனிதனுக்காக மரத்தை உண்டாக்குனாரா? நீ கொஞ்சம் நல்லா சொல்லுங்க எனக்கு. மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட மரம் நல்லா தீர்காயுசா வாழுது. ஆனா அந்த மனிதன் வந்து அல்பாயுசுல செத்து போயிடுவான். பாத்துறீங்களா? 40 வயசு வந்தா உடனே சொல்லுவாங்க, என்ன சுகர் வந்துருங்க உங்களுக்கு. கேட்டுறீங்களா நீங்க? என்ன 40 ஆயிடுச்சு இன்னும் சுகர் வரலையா உங்களுக்கு? செக் பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் யோசனை பாருங்க. ராத்திரலாம் 40 ஆயிடுச்சு சுகர் வந்துருக்கணும், 40 ஆயிடுச்சு சுகர் வந்துருக்கணும்ன்றாரு. போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சுகர் வந்துருக்கும். உண்மைதானே? 45 ஆச்சு, என்ன பிபி கிபி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குமா உங்களுக்கு? இல்ல பாத்துறீங்களா? ஒருத்தர் என்ன கூப்பிட்டாரு பாருங்க, பச சாப்பிட போலாமான்னாரு. சரி கூப்பிடுறாரு, சாப்பிட போலாம். எங்க சாப்பிடலாம்? நான் இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களோட போறதுனால
ஒரு நல்ல இடங்களை தேர்ந்தெடுத்து நிறைய நேரம் உட்காரணும், நல்லா சாப்பிடணும்னு யோசித்து தான் போவோம் பாருங்க. நேராக போனேன், வாங்க பிரதர் போகலாம், நல்லா ஒரு பெரிய ஹோட்டல், எல்லாம் நான்வெஜ் இருக்கிற இடம், எல்லாம் போய் உட்கார்ந்தேன் பாருங்க. உட்கார்ந்த உடனே மெனு கொண்டு வந்து நீட்டினா அவர் எனக்கு எதிரில் உட்காந்து இப்படி உட்காந்து நான் பார்த்துட்டு எல்லாம் அப்படியே யோசிச்சு வச்சுட்டு அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணும் சொன்னால், எனக்கு ஒன்றும் வேணாம் பாஸ்டர், 2 சப்பாத்தி, எனக்கு வந்து வெஜிடபிள் கறி இருந்தால் போதும். இதுக்கு என்ன கூப்பிட்ட, இது எப்படி நீ என்னவா இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. நான் டயட்ல இருக்கிறேன் பாஸ்டர், இப்பெல்லாம் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது இல்லையா, அதுக்கு என்னையா கூப்பிட்ட நீ, இது 2 சப்பாத்தியும் ஒரு கறியும் நீ யாரு கூட வேணாலும் என்ன பண்ணிருக்கலாம். அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் பாருங்க, அங்க பீப் இருக்கும், எல்லாம் இருக்கும், அங்க வந்து மட்டன் இருக்கும், சுக்கா சிக்கன் எல்லாமே இருக்குது பாருங்க. நான் சூப்ல ஆரம்பிக்கலான்னு மைண்ட்ல வச்சேன். நான் சொன்னேன் இந்த ஆளோட உட்காந்து சொல்ல, இல்ல பாஸ்டர் நீங்க சாப்பிடுங்க, நான் உட்காந்து நிக்கிறேன், எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 2 பேர் சாப்பிட போறோம், அவர் வந்து 2 சப்பாத்தியும் வெஜிடபிள் கறி வச்சு போறான், நான் வந்து எல்லாத்தையும் முன்னாடி வச்சு சாப்பிட முடியுமா? என் வயிறு என்ன ஆகுறது எனக்கு? இந்த மாதிரி ஆளோடலாம் போவே கூடாது. உண்மை பாருங்க, ஆத்மா செழிப்பை வந்து அவனுக்கு விளங்கல. அவன் என்ன சொல்றான், உனக்காக நான் அநேக காரியத்தை சேர்த்து வச்சிட்டேன், யூஸ்லெஸ். இந்த உலகத்தில் எவ்வளவு சேர்த்துனாலும் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, சமீபத்தில் கூட பார்த்தேன், நீங்க கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெஸ்ஸே வந்து 90 கோடியா. எவ்வளோ சிலங்க தலை ஆட்டுறீங்க, எவ்வளோங்க அது? 90 கோடிக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சாங்களாம். தெரியுமா? எத்தனை பேர் தெரியாது? தெரிஞ்சு மட்டும் கை தூங்க. அப்ப ஓரளவுக்கு நீங்க பொது அறிவில் வளர்ந்திருக்கீங்களன்னு நான் அறிந்து கொள்ளுகிறேன். 90 கோடியில ஒரு ட்ரெஸ். இந்த ஷர்ட் வந்து 400 ரூபாய், இந்த பேண்ட் வந்து ஒரு 800 ரூபான்னு வச்சுங்க. மானத்தை மூடுறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா போடலாம். 90 கோடிய நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ட்ரெஸ் போட்டு போகும்போது கூட வெளியில 4 பேர் பாதுகாப்புக்கு ஆள் வேணும், எவன் கட்டிடுவானு தெரியாது. நீங்க 90 கோடியில ட்ரெஸ் போட்டு அப்படியே ஈஸி அப்படியே நடந்து போயிட்டு வந்துருவீங்களா? நீங்க அப்படியே 90 கோடி ரூபாய் ட்ரெஸ் போட்டுன்னு யோசிச்சு பாருங்க. உயிருக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. 90 கோடி ரூபாய் ட்ரெஸ் போட்டுருக்கீங்கன்னா அவ்வளவுதான் பாருங்க. உங்களை சுத்தி ஒரு போலீஸ் வேணும், அது தனி படம் வேணும், நீங்க எங்க போனாலும் உட்கார்ந்தாலும் அந்த சேர் தனியாவே. 90 கோடி ரூபாய் ட்ரெஸ் போட்டு நீங்க உட்காருங்கன்னு சொன்னா இது பாருங்க, ஜீவன் இல்ல. இது ஒரு சமாதானமே இருக்காது. யாருக்கிட்டே நின்று அவங்களால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, சுதந்திரமா எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பிளாட்பாரத்துல போய் பாருங்க, இன்னைக்கு ஒரு ஏழை உட்காந்து சப்பாங்கால் போட்டு வாய் நடி புகழ போட்டு சும்மா துப்பின்னு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க, நீ நிம்மதியா இருப்பான். ஆனா 90 கோடி ரூபாய் 10 பைசாக்கு இப்ப அவங்களால என்ன பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? அவங்க சன் வாக்கிங் போற ரோட்ல வாக்கிங் போறதுக்கு நீங்க பார்க்கணும் பாருங்க. வாக்கிங் என்றது என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் சும்மா இளைப்பாறு நடக்கணும், அதுக்கு கூட ஒரு 50 பேர் ஓட வேண்டியதா இருக்குது. எதற்கு நான் சொன்னது விளங்குது? ஆஸ்தியை வந்து ஆத்மாவை செழிப்பாக்கவே முடியாது. ஆத்மான்றது வேலை பாருங்க. அதனால இயேசு பேசுறாரு அவங்ககிட்ட, எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தேவனும் அவனை நோக்கி, இப்படிப்பட்ட ஆள்கிட்ட பேசவே கூடாது, ஆனாலும் கர்த்தர் பேசுறார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இவனை மாதிரி ஆள்கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் என்ன பண்ணிருப்பேன், முதல்ல ஜீவன் எடுத்துட்டு கூட வச்சுன்னு சொல்லுவேன், இப்ப நீ கட்டின குடோன் என்ன ஆகுது பாரு, நீ சேர்த்து வச்ச ஆஸ்தியோ அநேக வருஷங்களுக்காக வச்சேன்னு சொல்லி என்ன பண்ண போற பாருன்னு ஜீவனை புடிங்கிட்டு ஒரு பிளக்ல இருந்து எடுக்கிற மாதிரி, அவ்வளவுதான், சார்ஜே கிடையாதுங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்பான ஒரு தேவன் பாருங்க. இவ்வளவு முட்டாளா இருக்கிற ஒரு ஆள் கிட்ட கூட இறங்கி நின்று பேசுறாரு. தேவனும் அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது? நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். இந்த ராத்திரியிலே உன் ஆத்மாவில் நீ உன் ஆத்மாவை இவ்வளவு யோசிக்கிறியே, உன் ஜீவன் போயிடுச்சுன்னா இப்போ உன் ஆத்மாவுக்கு நீ சொன்ன வார்த்தைகள் என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனமும் அங்க படாது. அதுக்கடுத்து அவரே சொல்றாரு பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். சொல்லுங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா? இப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இது பணமா? சொல்லுங்க. ஐஸ்வர்யம் என்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொன்ன, அது ஒரு அடையாளங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்குதுன்னா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எண்ணம் முழுவதுமே நிறைவா இருக்கணும், ஒரு அடையாளம் இருக்கணும். ஐஸ்வர்யம் என்ற வார்த்தைக்கு என்ன அடையாளம்? சொல்லுங்க, அடையாளம்.
அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறதுனா என்ன? என் ஆத்மா முழுவதுமே இந்த தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், மனதிற்கும் உள்ளவரா இருக்கிறார், உதவி செய்கிறவரா இருக்கிறார், தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார், காக்கிறவரா இருக்கிறார், கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார், மரணத்துக்கு பின்பதாக நிச்சய தேவனுக்கு என்ன கொண்டு போகக்கூடியவரா இருக்கிறார். என் ஆத்மா முழுவதும் தேவன் மேல் ஐஸ்வர்யமா இருக்கணும். அது மாதிரி விளங்குது. சொல்லுங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கணும். அவர் அந்த ஐஸ்வர்யத்தை பேசுறாரு, இவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. அதாவது ஐஸ்வர்யமே வேணாம், கூட்டம் அப்படிதான் பாருங்க. ஒரு அதாவது நம்ம ஆட்கள் ஒன்னு போனா இந்த ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, ஒன்னு போனா அந்த ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. இயேசு போதிக்கிறத தலை சிறந்தவர். ஏன்னா அவர் தேவாதி தேவன், சகலத்தையும் அறிந்தவர். அதனாலதான் இறங்கி அருமையா போதிக்கிறார். காசு பணம் கெடுக்குதுன்னா காவியுடைய தூக்கி எல்லாருக்குமே கொடுத்துருக்கலாமே. சண்டே நீங்க சபைக்கு வரீங்களா, எல்லாரும் காவி உடைய இல்லை என்றால் சொன்னால் என்னிடத்தில் தயவு செய்து வாங்கி கொண்டு போகவும், நீங்க எல்லாம் காவி உடைய போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை வெறுத்து போய் உட்காரலாம்னு சொல்லாமே. இல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, வாங்க மலை பிரசங்கத்தில் நான் என்ன செய்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க எல்லோரும் சப்பாங்கள் போட்டுக்கொண்டு ஒரு மூக்கை ஒரு கையினால் மூடிக்கொண்டு இன்னொரு மூக்கில் ஏற்றுக்கொண்டு இந்த காலை சுழட்டி இந்த கழுத்தின் மேல் போட்டு மூச்சை இழுத்து இழுத்து வாங்கி கொண்டிருந்தால் நீங்கள் தீர்காயுச வாழ்வீர்கள். இயேசு சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றாங்களா யோகா நல்லது, யோகா நல்லதுன்னா இயேசுவே சொல்லியிருப்பாரு. யோகா நல்லது, காலை தூக்கி மடக்கி உட்காரு, லெப்ட்ல உட்காருமா, ரைட்ல தூக்கி ரைட்ல உட்காருமா, லெப்ட்ல உட்காரு, காலை ஒத்தங்கால நில்லு, மூச்சு நல்லா இழுத்து இழுத்து விடுன்னு சொல்லியிருப்பாரு. யோகா தான் ஆத்மாவை செழிப்பாக்குது. நான் இன்னைக்கு சொல்றேன், நிறைய கிறிஸ்துவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியலப்பாங்க. யோகா தான் நல்ல ஆத்மா எல்லாம் சொல்றாங்க, அது ஒரு எக்ஸசைஸ் பிரதர். தப்பு. யோகான்றது முட்டாள்தானே. அது உங்கள் சரீரத்தின் மேல மாத்திரம் உங்கள் எண்ணங்களை திசை திருப்புறதுக்கான யோகா, அவ்வளவுதான். உங்கள் சரீரத்தை எப்படி நீ நன்றாக வைத்துக் கொள்ளணும், உடற்பயிற்சியை கடவுளுடைய கோட்பாடு அடிப்படையில் தவறான கோணங்கள் கொண்டு போது பாருங்க. அது என்னங்க செழிப்பு? செழிப்புன்றது நம்ம ஆத்மாவை எப்படி வாழ வச்சு காமிக்கிறது. இயேசு பேசுறாரு பாருங்க, என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. படத்தை குறிச்சு இருக்குது. உன் ஆத்மா வாழ்ந்தா எப்படி நீ சரீரத்தை கையாளலாம், உன் ஆத்மா வாழ்ந்தா எப்படி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ கையாளலாம், உன் ஆத்மாவை நீ ஐஸ்வர்யமா வச்சிருந்த எப்படி நீ எல்லா வகையிலும் நிறைவு உள்ளவனாய், சம்பூர்ணம் உள்ளவனாய், வெற்றி உள்ளவனாய் நீ வாழ முடியும்ன்றதை காமிக்கிறார். எது மாதிரி விளங்குது? சொல்லுங்க, ஆத்ம செழிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆத்ம செழிப்பு. ஆனா தப்பாயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பக்கம் நம்ம ஆட்கள் வேற மாதிரி பாருங்க. ஐஸ்வர்யத்தை நாங்கள் வெறுக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுக்கப்படுவதா நீங்கள் கொடுக்கணும். இது முட்டாள்தனம். ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. இல்ல, அது கர்த்தர் அப்படியே பேசலங்க. உங்களுடைய பணம், உங்க பொருளாதாரத்தை அப்படியே அவர் பேசல. ஒரு பணத்தை காசு பத்தியே பேசல. என்னைக்காவது 12 வருஷம் ஆச்சு நான் ஊழிய ஆரம்பிச்சு, உங்களை சேலஞ்ச் பண்றேன். என் செய்தி ஃபுல்லா நீங்க கேட்டு பாருங்க. என்னைக்காவது பணம் காசு தான் வாழ்வு நான் பேசிக்கிறேன் பாருங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. ஊழியத்தை விட்டுறேன். பணம் காசு வாழ வைக்கிறதா கர்த்தராக இயேசு எதுக்கு நம்ம இந்த பூமிக்கு இறங்குவார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்ததே எதுக்காகனா, என்னை எல்லா வகையிலுமே வாழ்ந்திருக்க செய்யணும். சரீரத்தில் வாழ்ந்திருக்கணும், ஆத்மாவில் வாழ்ந்திருக்கணும், ஆவியில வாழ்ந்திருக்கணும், எல்லாத்திலும் வாழ்ந்திருக்கணும். அதுக்கு முக்கியம் யாருன்றதை எடுத்து காமிக்கிறதா வேதங்க. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாருன்னா, நம்ம ஆத்மாவை சரியான வகையில மாத்த நம்ம வாழ்க்கை ஃபுல்லா மாறணும் அவருக்கு தெரியும். எது மாதிரி விளங்குது? சொல்லுங்க, ஆத்மா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆத்மா. அப்ப எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. எவ்வளவு சொல்ல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இராமல். அப்ப உங்க ஆத்மாவை நீங்க செழிப்பாக்குறதுக்கு யார் முக்கியம்? தேவனிடத்தில். சொல்லுங்க, தேவனிடத்தில். அப்ப தேவனை குறிச்சு எப்படி இருக்கணும் பாருங்க. இவன் சொல்றான் ஆத்மாவை பார்த்து, எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்ல. ஓ ஆத்மாவே, அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருட்கள் உனக்கு சேர்த்து வச்சுக்கிறேன், நீ சந்தோஷமா இரு. ஓ ஆத்மாவே, ஆத்மாட்ட பேசுறான். அதே சங்கீதக்காரன் ஆத்மாட்ட பேசுறான். என்ன பேசுறான்? என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே. திரும்ப சொல்றான், என் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் யாருக்கு சொல்லி தராங்க? ஆத்மாவை ஐஸ்வர்யமாக்க சொல்லி தரான். இவன் ஆத்மாவை என்ன மாதிரி குடோன் ஆகிறான் பாருங்க. அவன் ஆத்மாவை கர்த்தரை கொண்டு போய் வச்சு செழிப்பாக்குறான். இவன் ஆத்மாவை கொண்டு போய் கண்ட கூப்பையும் உள்ள வச்சு அதை கெட்டு குடி சேவராகிறான். அதெல்லாம் கிறிஸ்து உங்களுக்கு சொல்ற பாருங்க. பணத்தை வச்சு உங்க ஆத்மாவை செழிப்பாக்க நினைக்க, அதை பிடிக்காது. அதை ஹோல்ட் பண்ணி இது இல்லைன்னா முட்டாள்தனமான பேச்சு. போன நான் சொன்னேன் இல்லைங்களா, பணம் எல்லாம் சமுதாயத்தில் மதிக்க மாட்டான் பாரு. யார் சொன்னது உங்களுக்கு? அவன் மதிக்கிறதுனால நீங்க பெரிய ஆளாங்க. பணம் இல்லைன்னா அண்ணன் தம்பிங்களை நம்மள மதிக்க மாட்டாங்க பாரு. பணம் இல்லைன்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் தெரியும். ஆனா நான் சொல்றேன், இந்த கர்த்தரை தேடி பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வல்ல வராரு. எத்தனை பேர் விளங்குது? புத்தியை வேற மாதிரி திருப்பி விட்டுறாங்க பாருங்க. எப்படி தோணுது அப்படி வாய்க்கால் வெட்டி விடுற மாதிரி வெட்டி விட்டுட்டு போயிருது. தவறான வகையில போயிடுது பாருங்க. இன்னொரு அதிகாரம் வாசிக்கலாம். லூக்காலே நான் சொன்னேன், எனக்கு சுவிசேஷ புத்தகத்தில் லூக்கா இன்னைக்கு ரொம்ப படிக்கும் போது சில விஷயங்கள் ஆழமான வகையில பதியுது பாருங்க. நல்லா இருக்கு, வாசிக்கலாம். 16 வாங்களேன்.
இதுல ஒரு விஷயத்தை நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்போம். ஆனா இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், எப்படி போய் அவனை நல்லவன் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, அந்த காரியத்தை காமிக்கிறேன் பாருங்க. 1 வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யன் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானனுக்கு பாருங்க, அந்த காலத்திலே போட்டு கொடுக்குறவங்களாம் இருந்திருக்கிறான் பாருங்க. இந்த போட்டு கொடுக்குற ஆட்கள் வந்து எப்பங்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செஞ்ச பாருங்க, அங்கேயே என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எங்கன்னா பாருங்க, நல்லா இருப்பாரு, உங்களுக்கு போட்டு கொடுக்குறது ஒரு ஆள் இருப்பான். எத்தனை ஒத்துக்கிறீங்க? சரியில்லைன்னு நினைக்கிறேன் பிரதர், அவர் சரியில்லை. சில நேரத்தில் நீங்க 2 பேர் நல்லா இருங்க, பக்கத்து வீட்டுக்காரமா வந்து உங்க வீட்டுக்கார பத்தி போட்டு கொடுக்கும். கொஞ்சம் நோட் பண்ணி பாரு, அவர் லேட்டா வராரு. நான் சொல்லது விளங்க. ஏன் நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவர் பண்ண சிவனேன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த அம்மாவுக்கு என்ன தோணுன்னு நினைக்கிறீங்க? ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க, ஏதோ பாரு நீ இப்படிலாம் இருக்கும், நீ ஏமாலியா தெரியல. உடனே இந்த அம்மாக்கு அப்பதான் கொஞ்சம் மனதில் தோணும், கொஞ்சம் செஞ்சுதான் பார்க்கலாமே, குடும்பம் சீரழிஞ்சு போயிடும் உங்களுக்கு. நான் சொல்லது விளங்குதா உங்களுக்கு? சில நேரத்தில் பாருங்க, இது வந்து கெட்டது, ரொம்ப கெட்டது. இவனுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. அவர் தம்முடைய சீசைகள் நோக்கி, ஐஸ்வர்யனாக ஒரு மனுஷன் இருந்தான், உக்கரணக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமான் ஆஸ்திகளை அழித்து போடுறதுக்காக எஜமானனுக்கு இவன் போய் எதுக்கு அறிவிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவனை வேலையில தூக்கிட்டு அவனுக்கு என்ன வந்தாயிடும்? இந்த போட்டு கொடுக்குறவங்க புத்தியை என்னன்னா, நீங்க கெட்டு போனீங்கன்னா அவன் உங்களோட கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்ற எண்ணத்துலதான் அவங்களுக்கு புத்தியை என்னன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது நல்லா இருக்காது. கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திடுவார். சொல்லுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திடுவார். ஏமே, உங்க ஆபீஸ்ல அவனா உங்களை பத்தி போட்டு கொடுத்தானா நெஞ்சை நிமித்து சந்தோஷமா போங்க. வா 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 வா, உனக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன உயர்த்த தான் போறாரு, அமைதியா நீ. எத்தனை பேர் விசுவாசி? அப்படி பொங்காதீங்க, பால் பொங்குற மாதிரி. நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், நீ ஏன் இப்படி பண்ற? சிரிச்சுட்டு அமைதியா போயிட்டே இருங்க. ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சத்துரு இருந்தாதான் உங்களுக்கு பந்தியே, உங்க எதிரி இருந்தாதான் கர்த்தருடைய அற்புதமே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செங்கடலை கர்த்தர் பழக்கணும்னா எப்பவோ பிளந்துருக்கலாம். இவங்க வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் பிளந்து கிளந்து வச்சு போயிடுங்கடா நேரம் அனுப்பிச்சிருக்கலாம். பின்னாடி ஒருத்தனை ஃபுல்லா ஃபாலோ பண்ணின்னு வர வைக்கிறார். எல்லா எகிப்தின் அப்படி நின்று பாக்குறான். அவன் கண்ணு முன்னாடி அடி நடத்தி காமிக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் எதிரியை நல்லா உசுப்பேத்தி உஷ்ணத்துல கொண்டு போய் நிக்கிற வைக்கிற உனக்கு அற்புதம் நடக்காது. உன் எதிரி மூக்குல அப்படியே அனல் வீசணும், அது வரையும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க நம்பினவர் கைவிட மாட்டார் என்றதை அவனுக்கு உங்க மூலியமா ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எதிரி. சந்தோஷமா சொல்லுங்க, எதிரி எவ்வளவு வேணா உஷ்ணமாகட்டும். ஏமே, சின்ன வயசுலாம் கூட, இப்பெல்லாம் நீங்க அப்படிலாம் சோறுலாம் வடிக்க மாட்டீங்க, அந்த காலெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒலை வச்சு அரிசி போட்டதெல்லாம் இப்ப எத்தனை பேர் செய்றீங்க? எத்தனை பெண்கள் அந்த மாதிரி ஒலை வச்சு அரிசி போட்டு? ரொம்ப சந்தோஷம். ஒலை வச்சு அரிசி போறதெல்லாம் இன்னைக்கு விசில போட்டு அதை அரிசி உங்களை கூப்பிடும், உள்ளவா அப்படின்னு. பாத்துறீங்களா? அரிசி போனோம்னா முதல்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஒலை நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே அரிசியை போட்டா உடனே எவ்வளவு நேரம் சாதம் நினைக்கிறீங்க? கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்ட சாதம் என்ன ஆயிடும் நினைக்கிறீங்க? அதே மாதிரிதான் கர்த்தர் உன் எதிரி நல்லா கொதிக்க வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் உன்னை தூக்கி அதுல விடுவார், நீ சாதம் ஆயிடுவ. எத்தனை பேர் விளங்குது? அவன் கஞ்சி தனியா போயிடுவான். அல்லேலூயா. சந்தோஷப்படுறீங்களா? அதனாலதான் எதிரியை பார்த்து ஒரு நாள் பொறாம பண்ணக்கூடாது. நம்ம எதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கே நல்ல ஒரு படிக்கட்டி. அதனால அடிக்கடி சொல்லுவேன், உங்க சத்துரு சிக்கா இருந்தானா பிரியாணி வாங்கி போய் கொடுங்க, ரொம்ப சிக்கா இருந்தானா ஹாஸ்பிட்டல் செலவு கூட பாத்துங்க, ரொம்ப பிரச்சனை கிடையாது. நீ செத்துறவே கூடாது. நீ நான் வாழ்றத பார்க்காம நீ என்ன பண்ணக்கூடாது, சாவே கூடாது. நீ வா, நீ முதல்ல ட்ரீட்மெண்ட் யோசிக்கணும். இதையே நீ ட்ரீட்மெண்ட் பாக்குற, நீ சாவக்கூடாது. நீ எப்படி நீ செத்துடலாம்? நான் அழிஞ்சிருவேன் நீ சொல்லிட்டு நீ செத்துட்டீங்கன்னா அதுல எனக்கு மகிமையா? யோசிச்சு பாருங்க. ஐயோ என்ன அழிச்சான், அவன் செத்துட்டான், ஐயோ அதுல பெருமையே கிடையாது. நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும். உன் முன்னாடி நான் ஆடி கார்ல போகணும். நான் அதே மாதிரி விசுவாசிக்கிறேன். ஏமேன், கர்த்தர் அப்படி நம்மளை வைக்கிறார் பாருங்க. நானே யோசிச்சது பாருங்க, அப்படியே உக்கிரமோட ரத்தன கிதங்கள் எல்லாம் தூக்கின்னு வரோம், அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வந்து நிக்கிறான், அப்படியே கதை நிக்கிறான். இவங்க எல்லாம் கத்துறாங்க. ஐயோ ஏன் நடக்கல? பொறுமையாரு, இன்னும் கிட்ட வட்ட அவன் கண்ணுக்கு தெரியணும், கடல் பழகிறது அவன் கண்ணுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் கர்த்தர் பொறுமையா கடலை பறந்து விட்டார் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? சொல்லுங்க, போட்டு கூறுறவங்களுக்கு மத்தியில, நல்ல சத்தமா சொல்லுங்க, போட்டு கொடுக்குறவங்க மத்தியில என்ன கர்த்தர் உயர்த்த வல்லவராக. ஆமென். நீங்க யாருக்கும் போட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா போதும். இல்லன்னா நீங்க யாருன்னா போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் பெரிய ஆள் ஆயிடும், அப்புறம் நீங்க கண்ணீரோடு இருக்கணும். முதல்ல போட்டு கொடுக்குற புத்தியை நம்ம விடணும்.
வழங்குறா உங்களுக்கு. வாங்க 16. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? என் உக்கரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கரானக்காரன் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கரானக்காரன் விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லையே, இறக்கவும் வெட்கப்படுகிறேனே. உக்கரானக்காரன் விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவரை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது. இதான் கதை. இதான் என்னதுங்க கதை இல்லையா? உக்கரானக்காரன் வேலையிலிருந்து எடுத்துட்டா வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா அவன் சொல்றான், என்னால போய் கொத்துறதுக்கு பலன் இல்லை, இதுக்கு மேல போய் நான் எங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது, இறக்கவும் வெட்கப்படுகிறேன், பிச்சை எடுத்து போய் எப்படி நான் வாழ முடியும், ஐயோ ரொம்ப கொடுமையான விஷயம், ஒண்ணு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவங்க முதலாளிக்கு யாரெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அதெல்லாம் மாத்துறான். 100 குடம் எண்ணெயை 50 குடம் எண்ணெயா மாத்துறான். 100 கலம் கோதுமையை 80 கலமா மாத்திரம் மாத்தி எழுப்புறான். இப்ப பாருங்க, வாசிங்க 8. அநீதி உள்ள ஊழியக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கல இந்த பிரதிபத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக என்ன புத்தியா செய்யான் எனக்கு சொல்லுங்க பாருங்க. மேல வாங்க தம்பி, அப்போ மேல வாங்க. என்ன புத்தியா செஞ்சா நீங்க எனக்கு சொல்லுங்க பாக்கலாம். பாருங்க, நான் உக்கரானக்காரன், இவர் முதலாளி. முதலாளி மாதிரி நெல்லு, வேலைக்கார மாதிரி நிற்க கூடாது. பைபிள் அங்கே கொடுத்துரு, நீ பைபிளை படிக்கிறேன்னு எனக்கு தெரியும். முதலாளி மாதிரி இது காலெல்லாம் அப்படி தூக்கி லைட். இவர் முதலாளி, இப்போ நான் வேலைக்காரன். இப்ப நான் தப்பு பண்ணணும்னு இவர் என்ன பண்றாரு, வேலையிலிருந்து என்ன எடுக்கணும்னு பாக்குறாரு. உடனே நான் என்ன பண்றேன், எல்லா வேலைக்காரங்களும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு அப்பா எல்லாம் மாத்தி மாத்தி எழுதுங்கப்பா, இந்தப்பா 100 50 எழுது, 100 80 எழுது, எல்லாம் எழுதுறேன். இப்ப இவருக்கு இது லாஸா இவருக்கு லாபமா? அப்ப இவர் எப்படி என்ன மெச்சுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? இவர் எப்படி என்ன மெச்சுக்கொள்ள முடியும்? இப்ப இவர் என்ன வேலையிலிருந்து தூக்கணுமா? இல்லை, புத்தியாய் செய்தான் என்று கண்டு. எவ்வளவு அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்களா? அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சு கொண்டானா, புகழ்ந்தானா. இதுல என்ன புத்திக்குது எனக்கு சொல்லுங்க. நீ போனா ஒரு வாரம் லீவ் எடுத்து அடுத்த வாரம் கூட எனக்கு விளக்கம் சொல்லுங்க. என்ன நீ யோசிச்சு பாருங்க. என்னங்க எப்படி இது போய் புத்தியா செய்தான்னு சொல்ல வராரு? என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுங்க. அவர் எதை டீல் பண்றாரு? ஆத்மாவை டீல் பண்றாரு. நில்லுப்பா முதலாளி, நில்லு, நான் சொல்ற வரையும். இப்போ நீ முதலாளியா இருந்தாலும் நான் சொல்ற வரையும் நீ நிக்கணும். இப்ப இவரு முதலாளி என்ன மெச்சுக்கொள்றாருன்னா எப்படி அது எப்படி அந்த காரியம் நடக்கும்? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ எப்படி அது சாத்தியமாகும்? எப்படி நான் இவருக்கு என்ன நன்மை பண்ணிட்டேன்? இவர் என்ன மெச்சுக்கொள்ற அளவுக்கு எப்படி ஒரு மகிமை அவருக்கு, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த வேதம் பாருங்க எப்படி சொல்லுது, புத்தியாய் செய்தான் என்று கண்டு சந்தோஷப்பட்டாராம். விஷயத்த சொல்ற பாருங்க. உட்காந்து அவன் பணத்தை வச்சு வாழ்க்கையை சீராய்க்கலாம், எவ்வளவு நம்மளால முடியுது அவளை சரியாய்க்கலாம்னு பார்த்தான். இப்ப முதலாளி அதை கண்டுபிடிச்ச உடனே இவன் மேல வந்த குற்றச்சாட்டு என்ன? இவன் பணத்தை அநியாயமா பண்றான், அப்படிதான் இவன் மேல வந்த குற்றச்சாட்டு. இப்போ இந்த முதலாளியை இவன் இழக்கணும். இப்ப முதலாளி கிட்ட இருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் வச்சிருக்கிற பணத்தை இவன் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போனோம். பரவாயில்லங்க, என் முதலாளி பரவாயில்ல, இவ்வளவு நாள் ஏதோ சம்பாதிச்ச கணக்கு ஒப்புவிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒப்புவிச்சுட்டு இவன் என்ன பண்ணும்? போயிடணும். ஆனா இவன் என்ன பண்ணா, பணத்தவன நான் இழக்கிறேன், என் எஜமான நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன். என் எஜமான் கிட்ட நான் இருக்கணும். அதனால இவன் என்ன பண்ணா, பணத்தெல்லாம் என்ன பண்ண இழந்தான். பரவாயில்ல, கணக்கு நீ பரவாயில்ல விட்டு கொடுக்குறேன், பரவாயில்ல இது வேணா, பரவாயில்ல நீ கம்மியா எழுது, பரவாயில்ல விட்டு கொடுக்குறேன். இப்ப அவன் மனது பணத்துல இருந்து என்ன ஆயிடுச்சுங்க, வெளியே போயிடுச்சு. இப்ப முதலாளியுடைய காசு தான், ஆனா பண ஆசையில இருந்து அவன் என்ன பண்ணிட்டான், வெளியில வந்துட்டான். இப்ப அவன் ஆத்மாவை எஜமான் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். இப்ப அவன் ஆத்மா எஜமான் கிட்ட வந்ததுனால இப்ப அவன் எஜமான் அதை பார்த்து சந்தோஷப்படுறான், அவனை பார்த்து மெச்சு கொள்ளுகிறான். புத்தியாய் செய்தான் என்று அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுறான். நீங்க யோசிச்சு பாருங்க,
அப்ப பணத்தை உள்ள வச்சிட்டு இருந்தா நம்மளால எதையுமே சம்பாதிக்கவே. இந்த எஜமான நீங்க உள்ள வச்சீங்கன்னா நான் சொல்ற மீதி எல்லாம் உங்க வாழ்க்கையில செழிப்பா மாற ஆரம்பிச்சு. ஆமென். அதே மாதிரி விளங்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு பதவி உயர்வு வந்துச்சா, பதவியில இருந்து கீழே தூக்கிட்டாரா அவனை? எப்படி? என்ன செழிச்சிச்சு? எது செழிச்சிச்சு? இப்போ ஆத்மா. பாருங்க, அவன் ஆத்மா ஒரு கேடுகட்ட குடானாகி வச்சிருந்தான். இப்போ எஜமான் சொன்ன உடனே இப்ப போயிட்டு அந்த பணத்துல தூக்கி ரிலீஸ் பண்றான். வேணாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், ரிலீஸ் பண்றான். பாருங்க, இது வெளியேறின உடனே இப்ப அவன் எஜமான பாக்குறான். எது அவன் மனதில் ஒன்னால் ஆட்கொண்டு, எதெல்லாம் அவன் இருதயத்துக்குள்ளாக இருந்துச்சு, எதெல்லாம் அவன் ஆத்மா அடைப்பட்டு இருந்துச்சு, இப்ப அதை அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். அவன் எஜமான் அதை கண்டு அவனை புத்திமான் என்று என்றான், மெச்சிக் கொள்கிறான். நீ நல்ல வேலைக்காரன், என்கிட்ட இருன்றான். அதே தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. ஆமென். இது ஓமங்க எவ்வளவு அப்படியே சொல்லினா பாருங்க. பணத்தை வச்சு எதையும் சம்பாதிக்கிறதுல எப்படி எஜமானனை வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது அப்படி நிக்கல. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க. 9, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அப்படியே எடுத்துட்டாரு, சீஷர்கிட்ட வந்துட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை, எஸ், அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை? நல்லா விளையுங்க. ஏன் ஏசு அப்படியே பேசிட்டே வர்றாருன்னா, அநீதியான உலக பொருளை வச்சு சிநேகிதரை சம்பாதினா, சிநேகிதர் அப்படின்னா நீங்க ஒரு நண்பர்களை வச்சுக்காதீங்க. காசு பணம் அக்கம் பக்கத்தில் சம்பாதிச்சுக்கலாம், அது உள்ள ஒரு வழி. பணத்தை வச்சு மொத்தம் ஜனங்களை மாத்திரம் இல்ல, சிநேகிதரை எடுக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா சிநேகிதம் என்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க. எதெல்லாம் எனக்கு சிநேகிதமா இருக்கணுமோ அதெல்லாம் சம்பாதிக்கலாம். ஆத்ம செழிப்பை வச்சு. சுகம் என்னுடைய சிநேகிதம். எத்தனை ஒத்துக்கிறீங்க? சுகம் என்ன வேணுங்க? சிநேகிதம். சுகம் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. சமாதானம் என்னுடைய சிநேகிதம். வெற்றி என்னுடைய சிநேகிதம். நல்ல உறவுகள் என்னுடைய சிநேகிதம். அப்போ உலக பொருளை வச்சு இதை எப்படி சம்பாதிக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. பாருங்க, ஆண்ட்ரூ மக் அப்படின்னு ஒரு பிரசங்கர் இருக்கிறார். நல்ல பிரசங்கர், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவர் சொல்லும் போது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார் பாருங்க. சுகத்தை குறித்து பேசிட்டு வரும்போது ஒரு டாபிக்கை பேசினார். நானே அது ரொம்ப யோசிச்சிருந்தேன் பாருங்க. சுகத்தை குறித்து தான் பேசுறாரு. ஆனா சுகத்தை குறித்து பேசும்போது இதை எடுத்துட்டு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு அம்மா, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு அப்புறம் சுகமாயிட்டு இவருடைய போதனையை கேட்டு இவர்கிட்ட இவரை பார்க்க வந்திருக்காங்க. வந்தோடனே அவர் சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட பேசியிருக்காங்க, சுகம் ஆயிட்டேன், இன்னும் நான் நல்லா சுகமாக வரணும். இப்போ நான் மீண்டும் அந்த மனநிலை மருத்துவமனையில் இருக்க என்னால் முடியல. இப்போ நான் வெளியேறணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், மனதில் ஒரு சமாதானம் வேணும், சரீரத்தில் இன்னும் நல்ல சுகம் வேணும், நல்ல உறவுகள் எனக்கு வேணும், இதை கர்த்தர் எனக்கு செய்யணும்னு. உடனே டக்குன்னு அவர் சொன்னாராம் பாருங்க, போய் உங்க பர்ஸை திறந்து அதில் எவ்வளோ காசு இருக்கு மொத்தத்தையும் கொண்டு வாங்கினாராம். உடனே அந்த அம்மா எதுவுமே கேள்வி கேட்காம நேராக போய் பர்ஸை திறந்து அப்படியே பர்ஸ்லேருந்து மொத்த காசு எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே வாங்கி வச்சு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா அனுப்பிச்சிட்டாராம். அந்த அம்மா போயிட்டாங்களாம் பாருங்க. ஒரு 2 வாரம் விட்டு திரும்ப அந்த அம்மா வந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா வந்தாங்களாம் பாருங்க. வந்து அவர்கிட்ட பார்த்து சொன்னாங்களா, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அருமையான வேலை எனக்கு கிடைச்சு, நல்ல சம்பளத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார். 2வது, எங்க அம்மா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப இடைவெளி இருந்தது. நான் வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய போக்குனால தான் எங்க அம்மா என்னை வெறுத்தாங்க. அதுக்கப்புறம் என் மனநிலையும் மாறிச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், மனநிலை மருத்துவமனையில் போய் என்னை சேர்த்துட்டாங்க. இப்போ நல்லா ஆயிட்டேன். திடீர்னு அவங்க அம்மா தேடி வந்தாங்களாம். தேடி வந்து, இனி நீ வெளியில போகாத, என் கூடவே இரு, ஏன் நம்ம வீட்டிலே இருக்கலாம், எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், எல்லாமே நம்ம சந்தோஷமா வாழலாம், இனி நீ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னாங்க. 3வது அம்மா சொல்லுது, நாள் அந்த ஹாஸ்பிட்டல் மனநிலை இருந்தேன்னு எனக்கு தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு வியாகுலங்கள் எனக்குள்ள இருந்தது, இப்ப எனக்குள்ள பயங்கரமான சமாதானம் இருக்குது எனக்கு. உடனே அவர் சொன்னாரா, சொல்லி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணி அமிச்சிட்டாராம். அப்போ பிரசங்கத்தில் பேசுறாரு, ஏன் இதுக்கும் நான் வாங்கினதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுங்க பாருங்க. இவர் வாங்கினதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இவரு சொல்றாரு,
ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில எதுவுமே இல்லாம அவனை செழிப்பாக்குறதுக்கு முதல்ல அவன் ஆத்மாவை ஃப்ரீ பண்ணி விடணும். எதுவுமே ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்ப அந்த அம்மா கையில கொஞ்சம் காசு இருந்தது, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லல அவரு. அந்த அம்மா கையில கொஞ்சம் காசு இருந்தது, ஒரு எண்ணம் இருக்கலாம், இதை வச்சு ஒரு வாரம் சாப்பிடலாம், ஒரு இதை வச்சு கொஞ்சம் மேல போலாம், இதை வச்சு கொஞ்ச நாள் நடத்தலாம் கூட எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அது பெரிய வழியில் எது தடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவின் மூலமாக வரக்கூடிய செழிப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டியா மாறுது. அது ஒரு எடுக்கிறார். சாரிபாத் விதவை பத்தி பேசுறார் 1 ராஜாக்கள் 17. சாரிபாத் விதவை கிட்ட எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறாரு. ஏன் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை கிட்ட அனுப்பணும்? ஆகாப் ராஜா எசபேல் ராணி கிட்ட அனுப்பிச்சிருக்கலாமே. எசபேல் ராஜாவும் எசபேல் ராணியும் நல்லா செழிப்பா இருந்தாங்கன்னா நாடு செழிப்பா இருக்குமே. ஆனா ஏன் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை கிட்ட அனுப்பிச்சாருன்னா, எந்த ஆத்மா அவருக்கு ஓபன் பண்ணி, எந்த ஆத்மா அவருக்கு திறந்து கொடுக்கப்படுகிறதோ அங்கதான் கர்த்தருடைய செழிப்பின் துவக்கத்தை கர்த்தரால் ஏற்படுத்த முடியுமா. எசபேல் கெட்டவ, மோசமானவ. ஆகாப் அதை விட மோசமானவன். அவ்வளவு பெரிய ராஜா, யாரோ ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஆசைப்படுறான், அவன் மேல ஒரு பொய் பழிய போட்டு அவனை கொன்னு குவிக்கிறான். எசபேல் மோசமானவன். பாகால் தீர்க்கதரிசிகளை, ஆயிரக்கணக்கான பாகால் தீர்க்கதரிசிகளை எழுப்பினவ, பாகால் தெய்வங்களை எழுப்பினவ, தோப்பு தெய்வங்களை எழுப்பினவ எசபேல். பாருங்க, அவங்க ஆத்மா சீர்கட்டு இருக்கிறதுனால எந்த ஆத்மா கிட்ட அனுப்புறாரு. அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. எலியா அந்த ஒளிவமுக வாசலில் வந்த உடனே அந்த சாரிபாத் விதவை கரெக்டா இருப்பா. வாசல்ல என்ட்ரான உடனே, இன்னும் உள்ள கூட போலங்க, அந்த வாசல்ல என்ட்ரான உடனே சாரிபாத் விதவை இப்போ குச்சிகளை பொறுக்கின்றார். இப்போ எலியா அந்த வாசல்ல சந்திக்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதுதான் வாசல். நம்ம ஆத்மாவை தான் என்னதுங்க வாசல். இங்கதான் நீங்களும் தேவனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். என்னது அது? ஆத்மா. சொல்லுங்க, ஆத்மா. ஒவ்வொரு நாள் காலையும் உங்க விருப்பம், உங்க ஆசை, உங்க எண்ணங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற பரிமாற்றங்கள் இந்த இடத்துல தான் தேவனோடு கூட நீங்க கொண்டு வர முடியும். அதனாலதான் ஆத்மான்றது மிக முக்கியம். அந்த வாசல்ல அவர் சந்திச்ச உடனே முதல்ல எலியா எடுத்து சொல்றாரு பாருங்க, நீ போய் முதலில் என்னுக்கு கொண்டு வா. என்ன கொண்டு வா? முதலில். சொல்லுங்க, முதலில். எங்க நிக்கிறாங்க ரெண்டு பேரும்? வாசப்படியில நிக்கிறாங்க. உங்களுக்கு சொல்ற பாருங்க, உங்க வாழ்க்கையில முதல்ல ஒவ்வொரு நாளும் துவங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க துவங்கணும்னா உங்க வாசல்ல தான் துவங்கணும். தேவன் என்ன சொல்றாரு இன்னைக்கு இந்த தேவன் என் வாழ்க்கை எப்படி நடத்த போறார், இன்னைக்கு இந்த தேவன் எப்படி என்ன கொண்டு போக போறார், என் தேவன் எனக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், என் தேவன் எனக்காக எப்படிப்பட்ட பதில்கள் வைத்திருக்கிறார். எங்க ஆரம்பிக்கணும்? ஒளிவமுக வாசல். என்னது? ஆத்மா. நான் சொல்றது விளங்குதா? காலையில எழுந்த உடனே தலையை விரிச்சு போடணும், எப்ப பார்த்தாலும் டைம் ஆச்சு, பிஸியா இருக்கிற, வேலை 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 வேலை, நேரமே இல்ல, உங்களை வேற பார்க்கணும், பீஸா வேற கட்டணும், சீட்டா வேற கட்டணும், எதை பார்த்தாலும் பொடப்பா. இது சோத்திரம். சரி ஜாம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. நாய் பொழப்புது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? காலைல என்ன உண்டாகணும்? ஜாம் பண்ணினே இருந்தா வீட்டு வர வந்துருமா? நீ வேலை இவ்வளவு நேரம் உழைச்சு வீடு வாரி கட்டிட்டியா? அப்படியே நான் சொல்றது விளங்குதா? அப்படி ஜெபம் பண்ணினே இருந்தா அப்படியே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல பீஸ் போய் கட்டிடுவானா தேவதூதன்? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? இவர் உழைக்கிறாராம், அதனால வீட்டு வாடகை வருதான். இவர் உழைக்கிறாராம், அதனால என்ன நடக்குதான்? அந்த புத்தியை எதுல அடிக்கணும் தெரியுமா? நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்லல, அது டேஷ். என்ன புத்தி பாருங்க. நிறைய கிறிஸ்துவங்களுக்கு நீ என்ன நினைக்கிறேன்னா, சர்ச்சுக்கு நம்ம காசு கொடுக்கலாம், எப்படி நடக்கும்? நான் தான் சொல்லியிருக்கிறேனே, உன்னை சேலஞ்ச் பண்ணி பாருங்க. 3 மாசம் நீங்க தசமபாகமே போடாதீங்க, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். நான் செழிப்பேன், சேலஞ்ச் பண்றேங்க. சும்மா சொல்றேன் ஐயோ ஐயோ இல்ல, நீங்க கிடையவே கிடையாது. வானத்தை குறித்து கத்த தர வல்லவரா இருக்கிறேன். இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த எண்ணம் என்கிட்ட இல்லாதனாலதான் இன்னைக்கு நான் செழிச்சுனே இருக்கிறேன். அது மாதிரி விளங்குது. இன்னும் செழிப்பேன். நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி வருது, இப்படி ஒரு காசு வருது? வரும், கத்த செய்ய வல்லவரா இருக்கிறேன். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? விளங்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இங்க அனௌன்ஸ்மெண்டே வைக்கிறது இல்லை. நீங்கள் அமர்ற இடம் 2 அடி. நீங்க ஆளுக்கு ஒரு சேர், ஆளுக்கு ஒரு டைல்ஸ் வாங்கி ஒட்டிட்டீங்கன்னா, நீங்க வரும்போது ஆளுக்கு ஒரு டைல்ஸ் வாங்கி ஒட்டிடலாம் ஈஸியா. நான் சொல்றது விளங்குதா? அந்த அவர் ப்ளூ கலர் வாங்கி வருவாரு, எனக்கு ப்ளூ கலர் டைல்ஸ் தான் பிடிக்கும் பாஸ். அந்த அம்மா மஞ்சா கலர் வாங்கி வருவாங்க, எனக்கு மஞ்சா கலர் டைல்ஸ் தான் பிடிக்கும் பாஸ். அவங்க ஆரஞ்சு கலர் வாங்கி வருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி மஞ்சா கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், மஞ்சா கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் அப்படி ஒட்டி இருந்தா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ட சாப்பாடையும் சாப்பிட்டு வாந்தி எடுத்தானா எந்த கலர்ல வரும் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இல்லங்க, இது அப்படி இல்லை. இது நம்ம பொருளாதாரத்தை மையமா வச்சு நீங்க நானும் இயங்க கூடாது. ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு சபை பாஸ்டரா இருக்கலாம், யாரும் இருக்கலாம்.
இது பணத்தை மையமா வச்சு இயக்கிறது அல்ல, இது ஆத்துமாவை மையமா வச்சு விழுகிறது. உங்க ஆத்துமா வாழ்வது போல நீங்க வாழணும். உங்க ஆத்துமா நீங்க செழிக்கணும். உங்க ஆத்துமால பொருளாதாரம் என்பது ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, கர்த்தர் வானத்தின் பலகணியில திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ. அவ போய் எடுத்துட்டு போறா பாருங்க. அவ சொன்ன முதல்ல எனக்கு கொடு. ஏன் அந்த வார்த்தை வருது? அதான் மிக முக்கியம். முதல்ல எனக்கு கொடு. அவ சாப்பிட்ட உடனே பாருங்க 3 வருஷம் 6 மாசம் அவ வீட்டுல பஞ்சமே கிடையாது. எத்தனை வருஷம்? 3 வருஷம். பொருளாதார செழிப்பு வந்துச்சா? அந்த கண்டினியூஷனா போய் வாட்சி பாருங்க. அதே 1 ராஜாக்கள் 17 அவன் மகன் செத்து போயிடுவான். அவன் மகன் செத்து போனவனே எலியா உயிர்ப்பித்து மீண்டும் அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். சுகம் வந்துச்சா? சொல்லுங்க, சுகம் வந்துச்சா? எதன் அடிப்படையில? ஆத்துமாவை திறந்து கொடுத்த உடனே என்னென்ன வந்துச்சு? செழிப்பு வந்துச்சு. சுகம் வந்துச்சு. அப்ப உங்க ஆத்மா வாழ்வது போலன்னா, உங்க ஆத்மாவை நீங்க வாழ வச்சீங்கன்னா சுகத்தோட வாழலாம். உங்க ஆத்மா வாழ வச்சீங்கன்னா செழிப்போட வாழலாம். அதனாலதான் இயேசு ஏன் பணம் கொண்டு வந்தார்னா, இந்த ஆத்மாவை இன்றைக்கு சீர்கெடுக்கிற ஒரே மனப்பான்மை எதுனா இந்த பணம். எப்ப அதை ரிலீஸ் பண்ணிட்டு கர்த்தாவே நீ தான் என் ஆத்மா வாழக்கூடிய தேவன் என்னை கையை தூக்குறோமோ அன்னைக்கு சொல்ற பாருங்க, நீங்க தலையா இருப்பீங்க, நீங்க மேல இருப்பீங்க. ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்ய வல்லவராரு. உங்களுக்கு வானம் பொழியும். நீங்க போகிற இடத்துல உங்களுக்கு விளையும். பூமி உலகம் முழுவதும் பஞ்சத்தில் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, சாரி பார்த்து விதவை அவனும் அவள் வீட்டாரும் எலியாவும் புசிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளை இட்டார். இந்த உலகம் நம்மளை சுத்தி வறண்டு போயிருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க ஆத்துமாவை செழிப்பாக்கி காமிங்க. உங்க வீட்டுல எண்ணெய் குறையாது, மா குறையாது, உங்க சுகங்கள் குறையாது, உங்க வெற்றிகள் குறையாது, உங்க நன்மைகள் குறையாது, உங்கள் சமாதானம் குறையாது, சந்தோஷம் குறையாது, எதுவுமே குறையாது. எல்லாவற்றிலும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. ஆமென். இதான் டீல் பண்றாரு இயேசு. சொல்லுங்க, ஆத்துமா வாழ்வது. ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஒரு வரியில சொல்லிட்டார் யோவான், உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எத்தனை வரியில? உங்களுக்கு வாரம் வாரம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அதாவது அவருக்கு விளங்கிடுச்சு. அதனால அவர் ஞானி. 90 வயசு, இப்போ 90 வயசுக்கு மேல இருக்கும்ன்றாங்க யோவானுக்கு. அவருக்கு விளங்கிடுச்சு. அதனால ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும். அப்ப எல்லாவற்றிலும் நம்மளால வாழ்ந்திருக்க முடியுமா? முடியும். வெற்றி அடைய முடியுமா? எதை வச்சு? அதனால சொல்ல பாருங்க, பணத்தை வச்சு ஆத்மாவை ஒரு தேவையில்லாத குடோன் ஆகிடாதீங்க. ஆத்மாவை எப்பவுமே கர்த்தரை தூக்கி வைங்க. கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய தொடர்பு அங்க இருக்கணும் பாருங்க. அந்த தொடர்பு தான் நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போகும். ஏமே எத்தனை பேர் விளங்குது? வாசிக்கலாம் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெறுகிறவர்களாகியும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய. என்ன மாதிரி வார்த்தையை கொண்டு வராரு பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும், சொல்லுங்க எல்லாவற்றிலும், சொல்லுங்க எல்லாவற்றிலும், சொல்லுங்க. 2வது எப்பொழுதும், சொல்லுங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும். 3வது வார்த்தை சம்பூர்ணம் உடையவர்களாய், சொல்லுங்க சம்பூர்ணம் உடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். இதுதான் கிருபையை கொடுக்கிறார் அவர். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிலும், என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எப்பொழுதும், சொல்லுங்க எப்பொழுதும். அதெல்லாம் மாச கடைசி, மாசம் 1 இதெல்லாம் போய் மைண்ட்ல உட்காரக்கூடாது. ஐயோ மாச கடைசி பிரதர், இது 1ஆம் தேதி பிரதர், 10ஆம் தேதி பிரதர், அங்க நல்லா இருக்கும் பிரதர். எப்பொழுதும், சொல்லுங்க எப்பொழுதும். கர்த்தரை நல்லா பிடிக்கணும் பாருங்க. அதெல்லாம் ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் இங்க இருந்தா வருது. சகலத்தையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க சகல சம்பூர்ணமும். சகல சம்பூர்ணம்னா அறிவு கூட சும்மா நினைக்காதீங்க. அதனாலதான் பைபிளை படிங்க, பைபிளை படிங்கன்றது. இதை மட்டும் நம்ம தொடாம மிச்சம் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதான் தப்பு. இதை நல்லா விளங்கிங்க, மற்ற எல்லாத்தையும் ஈஸியா நம்மளால செய்ய முடியும். சுலபமான வகையில செய்யலாம். ஏமே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும். எப்படி ஆத்மா வாழ வைக்கிறதுன்னு கத்துக்கிட்டா எல்லாவற்றிலும் வாழ்ந்துருக்கலாம் நம்ம. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷப்படுறீங்க? ஏமே சொல்லுங்க நான் செழிப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க செழிப்பீர்கள்.
ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. கரங்களை வைத்து நன்றி செலுத்துவோமா? யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்மளை அழைத்து ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை தேடி வந்த தேவன், நம்மளை மீட்டெடுத்தவர், அவருடைய ஜீவனையே நம்முடைய ஜீவனுக்காக கொடுத்தவர். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பிதாவின் வலது பாசத்தில் உங்களுக்காக எனக்காக அமர்ந்திருக்கிறார். நமக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். எல்லாவற்றையும் போதிக்க, எல்லாவற்றையும் வழி நடத்த உதவியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உங்கள் மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசுங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி அவர் பாடுவோமா? நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. கரங்களை உயர்த்தி என்னில் நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர். உயர்த்துகிறோம். எங்களுக்காக கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்கள் ஆத்தும செழிப்பை எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் செழித்தவங்கட்டாங்க.
எதெல்லாம் கர்த்தாவே மன ரீதியான வகையில தவறான யோசனையில நடந்தது எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் நிராகரியும். கர்த்தாவே ஆத்மாவில் கர்த்தர் இடைவிடுவீராக. அவங்க ஆத்மா செழிப்பை கொண்டு வருவீராக. தேவன் வைத்திருக்கிற எல்லா மேன்மைகளும் மகிமைகளும் மகத்துவங்களும் வெற்றிகளும் வாழ்க்கையில் உண்டாவதாக. கர்த்தாவே இயேசு நாமத்தில் அற்புதத்தை கற்றவள்கிறேன். நன்மைகளை கற்றவள்கிறேன். குடும்பங்கள் மேல செழிப்பை கற்றவள்கிறேன். சமாதானத்தை கற்றவள்கிறேன். ஆண்டவரே, கணவன் உறவு பிள்ளைகள் வாழ்க்கை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சுகத்தை இயேசு நாமத்தில் கற்றவள்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது கொல்லாப்புக்கு நேரிடான்னு சொல்லுகிறவர். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வாதைகளும் புறம்பாக்கி போடுகிறோம். உடைய ரத்தம் மேல் இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். ஜீவாதிபதி இவர்களுக்காக பரலோகத்தில் பேசுகிறபடி நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபைகளை பின்தொடர்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். வெற்றி வேந்தன் இவளோடு கூட இருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறோம். பெருகட்டும், நன்மையை காணட்டும். கரத்தின் கீழாக கொண்டு வரும் உடைய நாம மகிமை பெறுவதாக. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால பிதாவே, நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலம் நம்ம ஒவ்வொருத்தரும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதித்தார்.